சீன நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் இருந்தாராம். அவர் நிறைய கவிதைகள் எழுதுவார். தொண்டு அப்படி ஒரு இதுல ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அது ஒரு புகழ் பெற்ற கவிதை. அதிகாலை எழுகிறார். பக்கத்தில் இருந்த தன்னுடைய குடையிடம் இப்படி பேசுகிறாராம். நீ மழையில் நனைகிற போது வருத்தப்படுகிறாயா, வெயிலில் காயுகிற போது கவலைப்படுகிறாயா? நீ மழையில் நனைகிற போது வருத்தப்படுகிறாயா? என்னடா எல்லாரும் என்ன பூச்சிக்கிட்டு நினைக்கிறான், நான் மட்டும் நினைக்கிறேன், அவன் உள்ள உட்காந்துருக்கான் அப்படின்னு. சரியா? வெயிலில் காய்கிற போது கவலைப்படுகிறாயா அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த குடை பேசுதான், நான் மழையில் நனைகிற போது அழுவதில்லை, வெயிலில் காய்கிற போதும் கவலைப்படுவதில்லை, எனக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பாக கொண்டு செல்வதில் மகிழ்கிறேன் சொல்லு. இன்னைக்கு அழகாய் சொல்றாங்க. இன்னைக்கு திருமுழுக்கு, இயேசுடைய திருமுழுக்கு நான் சொன்ன தனக்காக வாழல, தன் வாழ்வை பிறருக்காக, அவருடைய பணி வாழ்வின் துவக்கம் அப்படின்னு சொல்றாங்க. திருமுழுக்கு அந்த அனுபவம் உந்தி தள்ளியது. அவர் தனக்காக மற்றவங்களுக்காக, ஏழைகளுக்காக, கைம்பெண்களுக்காக, நோயாளிகளுக்காக, பிணியாளருக்காக, தொழுநோயாளருக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தார்.